திருத்தணியில் விஎச்பி சார்பில் நடைபெற்ற வேல் பூஜையில் பங்கேற்ற இசையமைப்பாளர் கங்கை அமரன், சாமி தரிசனம் செய்ய விஐபி தரிசன வழியாக செல்ல முயன்ற தமக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். கட்டண தரிசன வரிசையில் செல்லுமாறு போலீசார் கூறிய நிலையில் சாமி தரிசனம் செய்யாமல் நிர்வாகிகளுடன் திரும்பிய அவர், கோயில் நிர்வாகம் அனுமதிக்காவிட்டாலும் முருகன் தன் மனதில் உள்ளதாக தெரிவித்தார். சமீப காலமாக நமது இந்து மதத்தில் உள்ள நம்ம பாரம்பரியமா போற்றக்கூடியவைகளை சில பேர் வேறு விதமாக திரிச்சு அது பைத்தியம் முடிச்சு பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் கடவுளே திட்டக்கூடிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற போது அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது இல்லை, நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை. என்ன சொல்றது, தானா உணரலைன்னா அது ஒன்றும் நடக்காது. ஒரு 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 சில பப்ளிக்காக, அதாவது பப்ளிக்ல இது ஒரு கான்ட்ரவர்சி ஆகணும், நம்ம பேர் வெளியே வரணுன்றதுக்காக பேசுறாங்க. எனக்கெல்லாம் அந்த ஆசையெல்லாம் கிடையாது. திட்டுறாங்க, எக்கச்சக்கமான திட்டுகள் இருக்கு, அவையெல்லாம் அல்ல. தெய்வம் தந்திருக்கக்கூடிய அந்த அருமையான பெருமைகளை இங்கே ஒரு மக்களுக்கு சொல்லி, நீங்களும் நம்புங்கள். உங்களை நம்புறோம், நிலத்தை நம்புறோம், நீரை நம்புறோம், நிலத்தை நம்புறோம், விவசாயிகள் நம்புறோம். அதே மாதிரி நமக்கு தெய்வ அருள்கிறது, தெய்வத்தின் அருளால் தான் இந்த உலகம் உருவானது. இதெல்லாம் பல சாஸ்திரங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அவைகளை இன்னும் நம்ம எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி நல்ல விஷயங்களைத்தான் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதே இடத்துல ராமர் இப்படிப்பட்டவர், ஆண்டாள் இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது இதெல்லாம் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்றவங்க அவங்க அப்படியே போடும். அவங்கவுங்க செய்யற வேலைக்கு பலன் அவரவர்கள் கிடைக்கும் என்பதுதான். இந்த பட்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரின் லட்சியம் என்னன்னா, இறை பூஜைங்கிறது முக்கியமான ஒன்று. அது எல்லா இடங்களிலும் நடைபெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அமைப்புகளை அமைத்து ஒவ்வொரு ஊர்களிலும் நடத்துகிறார்கள் என்பது. இன்றைக்கு எனக்கு ஒரு பாக்கியமான நாள். இந்த நிகழ்ச்சியில் திருத்தணியில் கலந்து கொள்வது எனக்கு ரொம்ப மிக சந்தோஷமான ஒரு நாளாக தெரிகிறது. வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகளை அவ்வளவுதான். இது ஒரு பெரிய நிகழ்ச்சியாகவோ வழி விட அப்படின்லாம் கிடையாது. போறோம், முருகா வழி விடியா, நான் வழி விடுவாரு, போறோம், ஒரு கும்பிட்டு வர போறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அங்க போயிட்டு இதைத்தான் செய்வோம் விலகு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது சாஃப்டானது. தெய்வீகத்தில் இருக்கவங்க மெடிடேஷன் மாதிரி தான் நடந்துக்கவங்க, தவிர ஆர்ப்பாட்டங்கள் கத்தி குத்து எல்லாம் எடுத்து வழக்கல்ல. சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள்ட்ட கேட்டுதான் பண்ண போறோம். அவர்கள் அனுமதி தான் தரப்போறாங்க. அனுமதி தந்து செய்ய போறாங்க. இல்லைன்னா அது வேற என்ன அவங்க முடிவு பண்ணுவாங்களோ அதை முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க.